இப்பொழுது சமூக வலைதளங்களால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் என்று பேச வருகிறார் அனீஸ் மன்பை. வாருங்கள், உங்களுடைய அழகிய ஆதாரங்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க இந்த அவையின் தலைவர் அவர்கள் மற்றும் இன்ஷா அல்லாஹ் தீமைகள் தான் அதிகம் என்று தலைப்பு தர இருக்கிற நடுவர் அவர்களே மற்றும் தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் அவர்களே, எதிரணி தலைவர் உள்பட உள்ள ஆலிம்களே, யாசிர் அஜர்த்து ரொம்ப சவுண்டை வச்சு நம்மளை மிரட்டிட்டு போயிட்டார் இல்லையா? வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரோம் அப்படின்னு சலான்னு சொல்லிட்டாலே பாதி ஜெயிச்சிட்டாரு. ஆனால் புகாரின்னு சொல்லி மொபைலில் காட்டினார். நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்கள் மொபைலையும் புகாரி இருக்கப்பா, புகாரியை விட பெரிய பெரிய கித்தாபெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே கேள்வி உங்ககிட்ட இருக்கா? மொபைலில் தான் இருக்குது, உங்ககிட்ட இல்லாமல் போச்சுன்றது தான் நாங்கள் தீமைன்னு சொல்கிறோம். முன்னுண்டான ஆலிம்கள் எங்கள் அஜர்த் இருக்காங்க, மொபைலை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. அங்கே அபுதைராசத் இருக்காங்க, மொபைலை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு ஆலிமாக நீயும் உருவாகணும். அதுக்கு உனக்கு சோஷியல் மீடியா தடையாக இருக்கிறது, வளர்ச்சி அல்ல. அது உன்னுடைய கல்வியை முடக்குகிற சக்தி தான். அது உங்ககிட்ட இல்லையே. அதனால் ஏற்படுகிற தீமைகள் எதை கேட்டால் இதை இப்போது அந்த அணியில் இருக்கிற ஒரு அஜத்திட்ட நான் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணி நான் வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக வேண்டி கேட்குறேன். அவர் வந்து அஜத் இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போகிறீங்கன்னு ஒரு விசேஷமாக கேட்டப்போ அவர் காலையில் அபுதைராசத்து பயான் கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சதீதஸ்துடைய ஒரு பயான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அஜீஸ் பாக்கோட ஒரு குறிப்பையும் பார்த்தேன். சரிங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அபுதைராசத்து ஒரு ஸ்பூனு, சதீதஸ்து ஒரு ஸ்பூனு, குழம்பு வச்சாச்சு, அஜீதஸ்து ஒரு ஸ்பூனு, என்னுடையது ஒரு ஸ்பூனு, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பயானம் போட்டுடலாம். இது உண்மை. அவர் யார் அதிகமாக சிரிக்கிறாங்களோ அவர் தான் அது. அதே மாதிரி அந்த மேடையில் ஒரு அஜத்து உட்கார்ந்துருக்கிறார். ஒரு தடவை ஜும்மா பயான் பேசினார். 13வது நிமிஷம் பயானுடைய 13வது நிமிஷம் அவர் ஒரு கருத்து சொன்னார். அவர் ஒரு கருத்து சொல்ல அதை கேட்டு கேட்டவனுக்கு வேற மாதிரி புரிய, ஆனால் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த பயானை கமிட்டிகிட்ட அனுப்பி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 13வது நிமிஷம், எப்படி 13வது நிமிஷத்தை கவனித்து பாருங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அவர் இங்கே என்ன பேசியிருக்காரு அவரே மறந்துட்டாருங்க. பிரச்சனை வெளியே வந்த பின்னாடி தான் நான் இப்படி பேசியிருக்கேன்னு தெரியுது. கடைசியில் அவருடைய பள்ளிவாசலும் அந்த தொழில் போயிருச்சுங்க. அவர் வந்து சொல்கிறாருங்க நன்மைண்டு, இங்கே வந்து சொல்கிறாருங்க தன்னுடைய இமாமத்து தொழிலே போவதற்கு காரணமான அந்த சமூக வலைத்தளத்தின் ஒரு குறிப்பு, அதை வச்சுட்டு அவர் இங்கே வந்து பேசுகிறாரு நன்மைகள் தான் நன்மைகள் தாண்டு. இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா? எவ்வளோ திண்மைகள். இப்போ அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரத்து கொடுத்துட்டு இருந்தால் எனக்கு அதுக்கே நேரம் போயிடும் போல் இருக்குது. இப்போ ஆன்லைனில் இந்த மாதிரி துவாவை கேட்கலான்னு சொன்னார்ல, நீங்கள் இங்கே உட்காந்து காலு வலியா, சில பேர் ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு சேரில் உட்காந்து தொழுகிறானா இல்லையா? அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டே பறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதில்ல. இப்போ நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது அஜத்து லைவ் இருக்கா, ஒன்று லிங்க் அனுப்பி விட்ருங்க, மற்ற இடமெல்லாம் படமெல்லாம் இப்படி பார்த்துட்டு அதாவது போர் அடிக்கும்போது நான் லிங்க் உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜத்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி உஸ்தா வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போகும்போது நம்ம அதிகமாக ஆன்லைனில் இருக்கிறோம், கொஞ்சம் பிரயாசமாக இருக்குது பள்ளிக்கு போகிறதுக்கு. ஆன்லைன்லேயே ஒரு 40 பேர் இருந்தால் ஜும்மா தொழுகலாமா? அஜத்தில் கேட்குற கேள்வி. ஆன்லைன்லேயே ஒரு 40 பேர் இருந்தால், அப்படியே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா தொழுக முடியும்னு. 40 பேர் நாங்கள் ஆன்லைன் குரூப்பில் இருக்கிறோம், நாங்கள் ஜும்மா தொழுகலாமா? அஜத்து கேட்டார், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்குது. அது மேலே ஒரு கருப்பு துணியை போற்றி அப்படி தவாப் செஞ்சு ஹஜ்ஜையும் செஞ்சுரு வீட்லேயே உட்காந்துட்டு
ஏன் காபா வரைக்கும் போய்கிட்டு இருக்க? அப்போ இதுதான் ஆன்லைன் துவா. அதையும் தவறு என்று தான் சொல்லுகிறோம். துவாவை யா அல்லாஹ் பலஸ்தீனை காப்பாற்றுவாயாக துவா போடுறான். எங்க அல்லாஹ் ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கான்? இல்லை அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் வந்து உட்காந்துருக்கானா? இல்லை நீங்கள் போடுற வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சுட்டு இருக்கிறதா அல்லாஹ்வுடைய வேலையா? துவாவை பள்ளியில் போய் கேளுங்க, வீட்டில் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு கேளுங்க, தஸ்பீ செஞ்சுட்டு கேளுங்க. அது என்ன ஃபேஸ்புக்கில் துவா ஓதுறது? யார் கேட்பா அந்த துவாவை? நன்மைகள் பாருங்கள் நன்மைகள் பாருங்கள்னு சொல்கிறாங்களே. ஒரு நாளைக்கு 5 வேளை தாங்க தொழுகிறோம். தொழுகிறதுக்கு எவ்வளோ நாளங்க? எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலும் 1.25 மணி நேரம் தான் வரும். தப்பு செய்கிறதுக்கு 23.75 மணி நேரம் இருக்குது. அது மாதிரி தான் மொபைலும். நீ எடுத்து ஓப்பன் பண்ணும்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ரீல்ஸோடு ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் போகிறது ஃபுல்லாக எல்லாமே ஹராம் தான். இப்போ சமீபத்தில் கூட பெண்களை பற்றி எங்களுடைய உஸ்தாமார்கள் என்னுடைய தலைவர்கள் உள்பட பேசினார்கள். முஸ்லீம் பெண்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கேரளா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். +2 படிச்சுட்டு இருக்கும் பொழுது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட 2 பெண்கள், அவர்களுக்குள்ளே நட்பு ஏற்பட்டு அது சுவர்கரதி என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கை என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் இருவர்களும் காதலிக்கிறார்கள். கடைசியிலே கைபிடிக்கப்படும் பொழுது வீட்டுக்காரர்கள் வழக்கம் போல ஷரியத்தை சொல்லி அதை எதிர்க்கப்படுகிறது. ஆனால் 2 பேரும் போய் கோடதியிலே கேஸ் கொடுத்து 18 வயசு இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அதனால் இவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்ந்து வாழலாம் என்று ஒரு கேடுகட்ட தீர்ப்பையும் இந்தியா கவர்மெண்டினால் கொடுக்கப்பட்டு அந்த 2 பெண்களும் இன்று ஒன்றாகத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்காரங்க எங்களுக்கு தடுத்தப்போ நாங்கள் சேட்டில் தான் பேசிகிட்டு இருந்தோம், சோஷியல் மீடியாவில் தான் பேசிகிட்டு இருந்தோம், எங்களுடைய உறவு அதிலே தான் வளர்ந்தது. நீங்கள் இன்றைக்கி அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் வரும். அந்த ரீல்ஸில் போய் கீழே போய் இது ஹராமுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபத்வா கொடுத்து பாருங்கள், உங்களை தான் காட்டுத்தனமாக திட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. நீங்கள் யாரா 6ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு மதத்தை தூக்கிட்டு வந்துட்டு இப்போ உள்ள உங்களுடைய சந்தோஷத்தை ஏன் கெடுக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் ஒட்டுமொத்த மக்களும் பேசுகிறார்களே தவிர அவர்கள் செய்த தவறை என்று சுட்டிக்காட்டுவதற்கு கூட தகுதியில்லாத தளங்கள் தான் சோஷியல் மீடியா தளம். எல்லாம் அங்கே தான் நடக்கிறது. உங்களுக்கு யாரையாவது திட்டணுமா, ஏசணுமா, அவமானிக்கணுமா, பொய் சொல்லணுமா, இட்டு கட்டணுமா, நேரடியாக நீங்கள் செய்ய முடியாது, சோஷியல் மீடியா மூலமாக செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்புகள் நிறைய இருக்குது. அவருக்கு பதில் சொல்கிறது எனக்கு முக்கால்வாசி டைம் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அதனால் நேரமும் காலமும் வீணாக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன், பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். பார்க்குறப்பே தெரியுது அந்த பாதிப்பு தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற நன்மையால் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். தீமைதான் பெரும் தீமைதான் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 2 அணியினர்களும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள்.